மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர் என்பது நமக்கு தெரியும். அதுபோல கௌரவர்கள் 100 பேர். அவர்களில் முதலில் பிறந்தவன் துரியோதனன். அவனைத் தொடர்ந்து துச்சாதனன். இவர்களுக்கு பிறகு பிறந்தவர்களின் பெயர்கள் அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. இவர்களுக்கு பிறகு துசாகன், ஜலகந்தன், சமன், சகன், விந்தன், அனுவிந்தன், துர்தர்ஷனன், சுபாகு, துர்பிரதர்ஷன், துர்மர்ஷனன், துர்முகன், துஷ்கரன், காஞ்சனத்வாஜா, விகர்ணன், சலன், சத்வன், சுலோச்சனன், சித்ரன், உபசித்ரன், சித்ரக்ஷதன், சாருசித்ரன், சரசனன், துர்மதன், துர்விகன், விவித்சு, விக்தனன், உர்ணநாபன், சுனாபன், நந்தன், உபநந்தன், சித்ரபாணன், அயோபாகன், சித்ரவர்மன், சுவர்மன், துர்விமோஷன், மகாபாரு, சித்ரங்கன், சித்ரகுண்டலன், பிம்வேகன், பிம்விக்ர, பாலாகி, பாலவரதன், உக்ரயுதன், சுசேனன், குந்தாதரன், மகோதரன், சித்ரயுதன், பஷி. கிடைப்பதற்கு மிகவும் அரிதான கௌரவர்களில் மீதம் 50 பெயர்களை பார்ட் 2வில் காண்போம்.